சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். சிவாய நம. 2025 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். பொதுவாகவே 2025 சித்திர மாதம்தான் தமிழ் வருஷப்பிறப்பு. அந்த சித்திர மாதம் தமிழ் வருஷப்பிறப்பை வச்சு தான் 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள், பலவீனங்களை பொறுமையாக, தெளிவாக, கனிவாக சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த 2025 இந்த 2024 பல துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவப்பேறு, அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த 2025 ஒரு நல்ல காலம் பிறக்காதா? ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா? இந்த வருஷமாவது நம்ம மேன்மை அடைய முடியாதா? நம்ம ஆசைகள், தேவைகள் பூர்த்தி ஆவாதான் சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அப்ப இந்த 2025 12 ராசிக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். இந்த 2025 12 ராசிக்காரங்களும் நான் சொல்லக்கூடிய சின்ன சூட்சமங்கள், அந்த சூட்சமத்தோட வழிமுறைகள் பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல படிப்பு, நல்ல வேலை, திருமணம், சந்தோஷமான ஒரு குழந்தை குட்டிங்க, வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை எல்லாருக்குமே கிடைக்கும். ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி. பொதுவாகவே இது மிதுன ராசி ஆண் ராசி. விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துல பிறந்த ஒரு ராசியும் கூட. அழகான, அன்பான, படிச்ச, பண்புள்ள ஒரு அமைப்பு, ஒரு ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசி. இந்த ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அப்ப மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான் 3 நட்சத்திரமும் இந்த ராசியில பலமாவே இருக்கு. பெரிய படிப்பு படிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் இதுதான். IAS, IPS படிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் இதுதான். டாக்டர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகமும் இதுதான். இந்த அரசியல்ல பிரவேசம் பண்ணி பெரிய லெவலுக்கு வரும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த ராசிக்காரங்களா தான் நிறையாவே இருக்கும். செவ்வாயுடைய ஆதிபத்தியம், ராகுவோடைய ஆதிபத்தியம், குருவோடைய ஆதிபத்தியம் 3 நட்சத்திர பாதங்களுமே இந்த ராசியில இருக்கு. பொதுவா செவ்வாயுடைய ஆதிபத்தியத்துல பிறந்தவங்க ஒரு 3 வயசு வரைக்கும், செவ்வாய்ங்கிறது 7 வருஷம், 3-5 வயசு வரைக்கும் நல்ல சக்தியா, யுக்தியா, ரொம்ப தெளிவான வாழ்க்கைலாம் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா 18 வருஷம் ராகு மகாதசம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு 21 வயசு வரைக்கும். அப்ப அந்த 21 வயசு வரைக்கும் கவனிப்பா இருக்கணும். ட்ரெக்கிங் போகக்கூடாது, லாங் டிரைவ் போகக்கூடாது, மலை மேல ஏறக்கூடாது, கடல்ல போய் நீராடக்கூடாது, கூட்டா இருக்கக்கூடாது. இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரமும் உண்டு. ஆனா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராகு பகவான். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறனால காளி மகாதேவியை வழிபட்டுக்கிட்டு வந்து தெளிவான அமைப்புல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல உங்களுக்கு குருதசை வரும். அதாவது ரொம்ப வேணாட்டும் ஒரு 23 வயசுக்கு மேல குருதசை வரும். அந்த குருதசையில ஒரு கல்யாண பருவம்னு ஒரு டேட் இருக்கு. 23, 25, 27 இதுக்குள்ள கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி பெற்றுடணும். இப்படி இருந்தா நீங்க உச்ச நிலையில இருப்பீங்க. ஆனா அந்த 25, 27க்கு மேல கல்யாணம் காட்சி நடக்கலைன்னா கால தாமதமான திருமணம் உங்களுக்கு நடக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதக ரீதியா ராகுவுடைய சாரத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு 15 வயசு வரைக்கும் பயம் இருக்கும், எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கும், அது தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு தசை 100க்கு 100 நல்லா படிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இதே போல குருவுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜாதக தன்மையுடைய நீங்க நல்ல படிப்பு இருக்கும், மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது குருவுடைய ஆதிபத்தியம் 15 வயசுக்கு மேல சனி மகாதிசை ஒரு 19 வருஷம். அந்த இடப்பட்ட காலத்துல தகப்பனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆவாத நேரங்கள் நடந்துகிட்டு இருக்கும். மதிச்சு மரியாதையா நடந்ததெல்லாம் தெளிவு பண்ணிக்கிட்டு படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா நீங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு. டாக்டரேட் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. ஏன்னா இந்த மிதுன ராசியில இப்படியாம்பட்ட ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பேச்சியும் நல்ல நேரமா தான் வருது. இருந்திருந்தாலும் ராசிக்கு 12வது வீட்டில் ரிஷப ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால
நீங்க படிச்சு பெரிய ஆளா வரப்போறீங்க. இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான். ஏன்னா 2025 குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நிலைமையை உண்டு பண்ண போகுது. படிக்கிற குழந்தைங்க படிக்கும். படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை வெட்டி தேடக்கூடிய அமைப்புகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட கால வயசுல நல்ல திருமண யோகமும், புள்ளக்குட்டிங்க பிறக்கக்கூடிய தன்மையும், வாழ்க்கையில நல்ல வீடு, தோட்டம், துறவோட வாழக்கூடிய நேரங்காலங்களும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறையாவே உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே புதனுடைய ஆதிபத்தியமா இருக்கிறனால, புதன்கிழமை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் போகலாம். முருகனையும் வழிபடலாம். மகாலட்சுமியவும் வழிபடலாம். இப்படி முறையான வழிபாடுகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்ந்து வந்தீங்கன்னா ஒரு குறையும் அடைய மாட்டீங்க. நல்லா வாழுவீங்க. இந்த 2025 24ல பட்ட கஷ்டம் எல்லாம், துன்பம் எல்லாம், துயரம் எல்லாம் போய் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து தான் இலக்க அடையக்கூடிய ஒரு நேரம், தருணம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறையாவே இருக்கு. உங்க இலக்குக்கு நீங்க கட்டாயமா பாடுபடுவீங்க. நான் பெரிய டாக்டருக்கு படிக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும், நான் நல்லா ஆகணும்ன்ற ஆசைகள், தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாக போகுது. ஏன்னா உங்க ராசியில குரு பகவானுடைய பெயர்ச்சி 2025 உங்களுக்கு தான் பலன். இடம், பொருள், ஏவல்னு சொல்லுவாங்க. அப்ப இடத்துக்கு ஏத்த மாதிரியான பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களுடைய அசைவுகள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. ஆன்மீக ஈடுபாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. அரசியல்ல பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புல வரக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. நீங்க வழிபடக்கூடியது உங்க முன்னோர் தான். அவங்க உங்க தாத்தாவை இறந்தாங்களோ இல்லையோ முன்னோர் வழிபாடு வேணும். அவங்க உங்க குலதெய்வ வழிபாடு வேணும். இவங்கள பிடிச்சுக்கிட்டாவே உங்க வாழ்க்கையானது தெளிவா வர்றதுக்கான நேரங்கள் நிறைய இருக்கு. இந்த 2025 நல்ல ஒரு வாய்ப்பும், மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் 90% உண்டு. உங்களுக்கு நல்ல நிலைமை, குருவுடைய ஆதிபத்தியம் வரனால இப்பயே பிடிச்சுக்குங்க. ஒரு குருவை பிடிச்சுக்குங்க. இருந்திருந்தாலும் நல்ல ஒரு ஜோதிடரை உங்க ஜாதகத்தை கொடுத்து வருங்காலங்கள் எப்படி இருக்கும், இந்த குருவுடைய மிதுன ராசிக்காரர்களோ அவங்க பிள்ளைங்களையோ அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்த ஒரு குருவையோ ஒரு ஜோதிடரையோ நாடி தெளிவுபடுத்திக்கிங்க. இந்த 2025 ஆனா ஜாதக ரீதியா 100க்கு 100 உங்களுக்கு தான் பலன். நல்லா இருப்பீங்க. சிவாய நம. சூட்சமம் மட்டும் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. இந்த 12 ராசிக்காரங்களுமே காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு நம்ம வெளியே இருக்க வேண்டிய வெயில், அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில படணும். அப்படியே வெளியே நடந்து அந்த புற ஊதா கதிர் நம்ம மேல பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆயிடும். இப்படி நம்ம தெளிவான அமைப்புகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல் இருக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். சிவாய நம. பொதுவாக என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, வடபழனி முருகன் கோயில் வாசலில் இருப்பேன் குளத்தாண்ட, இல்லை கோயம்பேட்டில் குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன், இல்லை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன். இந்த ஒரு வாரத்துக்கு 3 நாளாக ஸ்பிளிட் பண்ணி ருத்ராட்சங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த ஒரு ருத்ராட்சமும் ஒரு விபூதியும் ஒரு கயிறும் வாங்கினீங்கன்னாவே நீங்கள் ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஜோசியம் பார்க்கறது 2வது விஷயம். உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். சிவாய நம.